வந்து இன்றைக்கு விடிய ஒரு சம்பவம் நடந்தது. போயிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருப்பேன். நீங்கள் உடனே திருப்பி கொண்டு வந்தது அதுக்குள்ள காணி எவ்வளோ விலை போகுது தெரியுமா? அது 4 கோடி போகுது அவனுக்கு என்னையும் ஃப்ராங்க் பண்ணிட்டார். அண்ணா மிகவும் சுதந்திரமாக நடனம் ஆடி திரிகிறார். நான் வந்து வைப்பை விட்டுட்டு சரியா வந்து நாங்கள் யூடியூப் தொடங்கின காரணமே இப்போ அது அந்த நேரம் அவரை பார்க்கவே எனக்கு ஒரு பயம். சிரிக்க மாட்டார், இல்ல உடனே 2 பேர் இறக்கிடுவாங்க கல்லோட. ஸ்கூல் ட்ரிப் எல்லாம் கேட்பினா இப்படி போறோம் இப்படி போறோம். அப்ப அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கார்ட்ட கேட்க மேடம் வராது. நாங்க கஷ்டத்தானே போகலாம், கட்டாயம் போகலாம். நீங்க சத்தியமா 2 ஒன்று தாங்க விடுங்க. காஃபி போட போறேன்டவர் நான் சொன்னேன், நீங்க போட இல்லாது நாங்க போட்டு தரோம் குடிக்கோ. நாங்க எல்லாம் குக்கர் வணக்கம் எல்லாருக்கும். இன்னொரு காணொலி சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயம் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். என்ன சம்பவம் பண்ணால் வந்து இன்றைக்கு விடிய ஒரு சம்பவம் நடந்த விடிய இவனுக்கே தெரியாது. நான் ஒரு ஆளை வந்து டவுனுக்கு இறக்க வந்த நேரம் வந்துட்டு இந்த வீதியால் போயக்க டப்புன்ட்டு ஒரு நான் வந்து கூப்பிட்டவர். எனக்கு இதே சம்பவம் என்ன முதல் முறைக்கான நடந்தது. கவலைப்பட்டனா டவுனுக்குள்ள ஒரு அண்ணா கூப்பிட்டுட்டு அவர் வேன்ல போய்க்க தெரியும் தானே. இப்போ நார்மலா ஆட்டோக்கள்ல போய்க்க சிக்னல் ரோட்ல வரைக்கும் ஆட்டோக்குள்ள போய்க்க அப்படி பைக்ல போய்க்க பெருசா எங்களை அடையாளம் காண மாட்டேங்குது. ஆனா இந்த வேன் எங்க போனாலும் வந்து அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அந்த வகையில வந்து அந்த அண்ணா கூப்பிட்டு இருந்தவர். ஆனா அவர் கூப்பிட்டுட்டு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தம்பி உங்களை டவுன்ல அண்ணா கூப்பிட்டுனாங்க. டிராஃபிக் சேர்த்ததுக்கு கீழே போயிட்டீங்க என்று கவலை சொன்னவர். எனக்கும் சரியான ஒரு கவலையாக இருந்தது. என்னடா அப்போ உடனே அடிச்சிருந்தாருன்னா வந்து நான் திருப்பி கொண்டு போயிருப்பேன். அது மாதிரி இன்றைக்கு இப்போ ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ நல்லூர் கோயில் இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி அதுக்கு மேலே இதில் சந்திச்சு கூப்பிட்டுருக்கிறார். கேட்கல அவர்கிட்ட நம்பர் ஏற்கனவே வந்து வச்சுருந்துக்கிறார். அவர் இதுக்கு முதல் என்னோட வந்து காய்ச்சிருந்தவர். அப்போ உடனே கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டரும் போயில அதுக்கிடையில் கோல் அடித்தார். தம்பி இப்போ தான் உங்களோட வேன் இதில் காண்றேன்ட்டு. அப்போ காண்ட உடனே சரி அண்ணா இந்த வாரன்ட்டு திருப்பி கொண்டு வந்தனார். திருப்பி கொண்டு வந்து அண்ணாவை சந்திச்சுட்டு அண்ணாவோட கழிச்சிட்டு தம்பி வீடு மட்டும் கூட்டி கொண்டு போயிட்டு தம்பி வாங்க வந்துட்டு போங்கன்றவர். நான் அப்போ வெளிம்பின உடனே விடிய போயிட்டார். போய் விட போனால் இப்போ பல்லு திட்டி குளிக்கவே இல்லை. பொறுங்கண்ணா இந்த வீட்டை போய் கிழிச்சிட்டு வாரன்னுட்டு இப்போ அப்படியே வந்த நாங்கள். அப்போ அவர் சொன்னவர், தம்பி நீங்கள் என்னென்னு சொல்கிறது, நீங்கள் கோல் அடித்து இப்போ நீங்கள் போயிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருப்பேன். நீங்கள் உடனே திருப்பி கொண்டு வந்தது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கேன். நாங்கள் செய்கிற காணொலியில் நீங்கள் பார்த்து ஒரு நாள் ஆதரவு தர உங்களுக்காக நாங்கள் ஒரு சிறிய நேரம் ஒதுக்காட்டி வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு என்னென்னு சொல்கிறோம், அதுக்கு நாங்கள் வேர்த்தையில் என்னென்னு யோசிப்பேன். அப்போ கட்டாயம் எனக்கு வர கோலும் நான் ஆன்சர் பண்ணியே இருப்பேன். யாராவது சொல்லி இனியிலேண்டு இயலாத கட்டத்தில் 1-2 கோல் தவறப்பட்டுப்பட்டும், மற்றபடி வர்ற கோல் எல்லாமே ஆன்சர் பண்ணுவேன். அப்படி மிஸ் பண்ணியிருந்தா திருப்பி எடுத்து கேட்பேன். அதே மாதிரி யாராவது நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணினா கட்டாயம் நின்று காய்ச்சிட்டு தான் போவேன். அப்போ நீங்களும் எங்களோட வாகனம் எங்கே வந்தாலும் கட்டாயம் நிப்பாட்டுங்க, காய்ச்சிட்டு போவேன். சரி, இப்போ என்ன சம்பவம், நான் வந்து அவர்கிட்ட வீட்டை நேரடியாக போகிறோம். போயிட்டு அப்படியோ கதைச்சிட்டு அதோட இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. வேலனையில் அவருக்கு ஒரு காணி ஒன்று இருக்கண்டவர். அந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அப்போ தம்பி ஒருக்கா போய் பார்ப்போம்னு சொன்னவர். இப்போ நேராக ஆள்கிட்ட வீட்டை போயிட்டு என்ன சம்பவங்கள் இலங்கை எப்படி இருக்கட்டு கதைச்சிட்டு அப்படியோ நடக்கிற விஷயங்களையும் பார்ப்போம். அதோட நான் நினச்சேன் தூரம் இருக்குமென்னு நினச்சேன் வீடு. இதுலேருந்து செட்டி ஸ்ட்ரீட் வினா அந்த நல்லூர் முன்வீதி அங்கதான் வந்து அவன் வீடு இருக்கு. செட்டி ஸ்ட்ரீட் தெரியுமா உனக்கு? தெரியாது. அதுக்குள்ள காணி எவ்வளோ விலை போகுது தெரியுமா உனக்கு? 4 கோடி போகுது அவனுக்கு. அது என்ன தெரியும்? அப்ப விசாரிக்கிறா யாழ்ப்பாணத்துல நாலடிக்கு தண்ணி இந்த ஏரியாக்குல வெள்ளம் பிறகு மீம்ஸ் போடுவாங்க. சரி, அப்படியே வந்து போவோம். இன்றைக்கு என்னன்னு சொல்றது, கொஞ்சம் மப்பான இதாத்தான் இருக்கு. ஆனா வெக்கையா இருக்கு, வெயில் குறைவா இருக்கு, ஃபுல்லா மப்பா இருக்கு, மழை வாரமே கிடக்கு. ஆனா இருந்தாலுமே வந்து ஒரு வெக்கையோண்டு அடிச்சு கொண்டே தான் இருக்கு. போயிட்டு அண்ணியோட காயப்பம். நீ அந்த மீம்ஸ்ல பார்த்த ரோட் எதுன்னு தெரியுமா? இதுலதான் பழமையா தண்ணி. இதெல்லாம் பழமையா தண்ணி நிற்கும் இந்த ரோட்ல. அது கொஞ்சம் தூரம் அது மழைக்கு மட்டும்தானே நிற்கும், மற்றபடி நிற்காது. நல்ல அமைதியான சூழல். மழைக்கு நிற்காது. ஆனா யாழ் நகருக்கு அருகாமையில இல்ல. இதுலயும் ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டிட்டாங்கல்ல. இப்படி எல்லாம் கட்டுறேன்டா யோசிச்சுப்பார் என்ன.
யாராவது கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தா பரவாயில்ல. நாங்க தானே எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அது சரி. இது அந்த டெம்பிள் ரோட். இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வந்ததான் இதுல அந்த சொக்கர் கடையும் இருக்கு. நேரா போய் சொக்கர் கடையோ இது அப்பா சொல்றாரு இந்த கடை. வேற அப்பாக்கே தெரிஞ்சிருக்கு பாரு சொக்கர் கடை. அவர் எத்தனை தலைமுறை அவர் காய் சொல்லுவோம். இதெல்லாம் போடுவோம். இவர் என்ன சம்பவம் பண்ணா வந்து இவ்வளோ காலத்து பூரா படித்தான், இப்போ இவ்வளோ காலத்து பூரா சந்தோஷம். அது இல்லை இல்லை அது அந்த விஷயம் நான் சொல்லல. இவர் வந்து ஏற்கனவே என்னோட ஃபோனில் காய்ச்சவர் காய் கேட்க ஆள் சொன்னவர் வந்து நாங்கள் 2 பேரும் ட்ரிப்பில் நிற்க நாங்கள் 2 பேரும் உண்டா படித்த நாங்கள் உனக்கு ஞாபகம் இல்லையா என்னடா அதை ஞாபகப்படுத்திப்பார். நான் உண்ட ஃப்ரெண்டாக வெளிநாட்டுக்கு வந்துட்டேன்னு ஒரே கூட வீடியோ பார்க்குறது. என்னடா மறந்துட்டியான்னு நான் நினைச்சேன் உண்மையிலேயே யாரும் படித்தவர்கள் போயிட்டாங்களா கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி இந்த நாட்டுக்கு பிறந்தது தானே வந்துட்டு போவோம் என்ன சுற்றி திரிவோம் அப்படி இப்படின்ட்டுலாம் சொன்னது. ஏதாவது நான் நினைச்சேன் சரி சும்மா யாரும் விளையாடுறாங்கன்னு வந்து அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்பிட்டேன். உண்மையிலேயே எங்களோட இடையில உண்மையிலேயே எங்களோட பள்ளிக்கூட படியங்கள்லாம் யாராவது அடிக்கிறாங்களா அடிக்கிறாங்கன்னு உண்மையிலே கணக்க விளையாட்டு விட்டு இழுக்க பார்க்குறேன். அதே மாதிரி கதைச்சிட்டீங்க நீங்கள் நம்ம இப்போ என்ன உதைக்குது அது ஏன்டா கூடுதலாக நாங்கள் அப்படி கதைச்சா ஃபோட்டோக்கள் அனுப்பிடுவாங்க. இப்போ இதில் பார்த்தா தெரிஞ்சிடும் இவங்க படித்தவங்களாம். எங்களோட இவர் சொன்னார் எங்களோட பச்சான் பேட்ரிக்ஸில் என்னடா மறந்துட்டியா அதான் என்னையும் ஃப்ராங்க் பண்ணிட்டார். அண்ணா வந்து வெக்கப்படுறார். ஆனால் இவர் வந்து என்ன ஃபோனில் வதைச்சவர் இல்லை அதுக்காண்டி நான் விடுறதாவே இல்லை. ஃபோனில் பார்த்தா அவ்வளோ இது பிறகு நல்லால நம்பருக்கு அடிச்சிங்க இப்படி ஒரு சம்பவம் உண்டு. அங்கே டவுன்லேயும் ஒரு அண்ணா ஒரு ஆள் மிஸ் பண்ணிட்டேன். அவரும் டவுனில் இப்போ வேனண்டேக்க தெரியும் தானே வேனில் எப்படி நாங்கள்லாம் போக மாட்டேன். அப்போ அவர் அப்புறம் 1 மந்தி அதுக்கு அப்புறம் ஃபோன் அடிக்க நான் எங்கேயோ போயிட்டேன். அப்புறம் திரும்பியும் வேறையெல்லாம் போயிட்டு இதில் நம்பர் இருந்தபடியே பரவாயில்லை. மற்றது பார்த்தீங்கன்னா அண்ணா மிகவும் சுதந்திரமாக நடனம் ஆடி திரிகிறார். நான் வந்து வைப்பை விட்டுட்டு சரியா வந்து நிற்கிறேன். அதை நான் சொல்லியே தீரோடுவேன். எத்தனை மாதம் இப்போ வந்து 1 வீக் முடிஞ்சது. இப்போ எவ்வளோ லீவில் சுதந்திரம் அணிக்கிறாங்க வந்துக்கிறீங்க? இப்போ இந்த வருஷம் தான் 3 வீக்ஸ் தான். 3 வீக்ஸ் தான். இந்த வீக் அடுத்த வீக் அதுக்குள்ள மெயினான கொஞ்சம் அலுவல்களை முடிச்சுட்டு போவோம். என்ன மெயினாக என்னென்ன செய்யணும்? மெயினாக கொஞ்சம் லேண்ட்கள் அது வேலனையில் இருக்குன்னு சொன்னீங்க. வேலனையில் வந்து எனக்கு ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு நாங்களும் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் பார்த்து அப்படியே உங்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம். நம்ம ஊர்களில் வேண்ட கணக்கு பேர் காத்து இப்போ வேலனையில் இருக்கிறாங்கலாம் பார்த்து கொண்டு இருப்பினோம். இப்போ வேண்டுறதுக்கு சில பேர் விரும்பினோம் தானே. இப்போ எங்களால் அது ஒரு இதாடா நல்லந்தாடா. சரி எங்கட கதைக்கு வரும். எங்களோட வீடியோஸ் என்ன 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 சொல்லுது சொல்லு. தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பேன். கூட முந்தியவருக்கா எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணான்னு சொன்னால் நீங்கள் முந்தி எப்போ இது எத்தனை வருஷத்துக்கு அந்த ட்ரிங்கோக்கு மோட்டர் சைக்கிளில் இந்த ட்ரிங்கோ இல்லை நுவரேலியாவுக்கு மோட்டர் சைக்கிள் அதான் எங்கட ஸ்டார்ட் ஐயா. அதான் அது 2000 இவர் சொல்கிற காலப்பகுதி வந்து 2013ஆம் ஆண்டு காலப்பகுதி. அப்போ தான் ஸ்டார்ட்லேயே நல்ல பண்ணால் 3 ரேம்ஸ் பார்த்தே தானே சொல்லி இப்போ அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அதில் பார்க்க அது பார்க்கணும்னா இதில் பார்க்குறேன் இல்லை ஃபோனில் பார்க்குறது டிவி பெரிய ஸ்க்ரீன். ஆனால் அப்போ எல்லாம் டிவியில் பார்த்துக்கிறீங்களா அந்த அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சும்மா நார்மல் ஃபோன் நார்மல் ஃபோன்லாம் எடுத்தேன் இல்லை. அது வீடியோ அது வீடியோ எடுக்கணும்னு எடுக்கல. எடுத்த வீடியோவே எல்லாம் ஜாயின் பண்ணி இப்படி போயிட்டு வந்து நாங்கள் யூடியூப் தொடங்கின காரணமே இப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்க இப்போ உங்களை இன்றைக்கு சந்திக்கிறோம் தானே. அதை நாங்கள் எடுத்து வச்சா பிற ஒரு காலத்தில் நாங்களே பார்த்து அன்னையை சந்திச்சு நாங்கள் அன்னையோட இது கருத்தினாங்கன்னா அது ஒரு காலகாலத்துக்கு இருக்க போகுது. அப்போ அந்த ஒரு இதுக்காண்டி தான் சேவ் பண்ணுவோம்னா மெயினாக நாங்கள் யூடியூப் தொடங்கிறது. இந்த வருமானங்கள் வரும் அதுன்ற ஒரு காரணமே இல்லை. நான் தொடங்கினது அதுக்கு தான். இப்போ அண்ணா சொல்கிற வீடியோலாம் வந்து 2015ஆம் ஆண்டு காலப்பகுதி அதில் இது. இப்போ நானும் கூட அது பார்த்தோம். அது வேறு ஃப்ரெண்ட்ஸோட போனாங்க பைக்கில் போனாங்க 1500 கிலோமீட்டர். அதே மாதிரி அது முதலாவது வீடியோ பார்த்துக்கிறீங்க. மற்றது அந்த இதுவும் ஞாபகம் இதுவும் எனக்கு மறக்க முடியாத சிரம். எங்களோட பவனியா என்ன பேர் ஜெஸ்ஸி
வந்து இந்தியாவுக்கு சூப்பர். அது அந்த நேரம் அவரை பார்க்கவே எனக்கு ஒரு பயம் சிரிக்க மாட்டார், ட்ரெஸ் எழுத மாட்டார், அந்த ஆனந்தர படம் சாப்பாடு எழுதலாம் அளவா இது அது போய் அந்த ஒவ்வொரு நாளும் இப்போ இங்கே போய் இன்னும் அது சரியா கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் போனேன். அது எனக்கு மறக்க முடியாது. இப்போ சும்மா பண்ணேன் இப்போ இன்னொரு எல்லாம் இதை ஆனால் முந்தி சரியான கஷ்டம் அப்படி என்னண்டா அப்படி கொஞ்சம் பெரிய எங்களுக்கு பயமா இல்லை. உண்மையிலே இப்போ நாங்கள் இப்போ ஆக்களோட போகிறத விட தனி ஒரு இடத்துக்கு போய் பைக்கில் எடுத்து எல்லாம் ட்ராவல் பண்ணி தெரியாத இடத்துல தெரியறதெல்லாம் கஷ்டம். அது நானே சொல்லியிருக்கிறேன். இப்போ குடும்பஸ்தன் ஆகிட்டார். நான் இப்போ பொறுப்புகள் வந்துட்டு ஆள் இப்போ நகர இல்லாத உடவு வழியாது முடிய வழியாது இதுக்குள்ள விழுந்து வாட்டினிகள் எல்லாம் சிரிப்பாக கிடந்து இருந்தது. அந்த தமிழ் ப்ரோ நடந்து போய்க்க இப்போ இந்த அந்த என்னடா அதுக்குள்ள இல்லை அதெல்லாம் உண்மையிலேயே இப்போ கூட நாங்கள் சிரிக்கிறோம் யோசிக்கிறோம். ஆனால் அங்கே அவ்வளவு செய்திருக்கிறோம்னு இப்போ நாங்கள் வேன் ட்ரிப் 4 மாதம் முடிச்சுட்டு வந்த நாங்களாடு இவ்வளோ முடிச்சுட்டு வந்த மாட்டு எங்களுக்கே வந்து டவுட்டாக இருக்குது. இதெல்லாம் செய்து நாங்களா ரோட்டு வழியெல்லாம் படுத்துறாங்களா இதில் நின்றுட்டு சமாளித்தோம்ட்டு இப்போ நாங்களே வந்து யோசிக்கிறோம். அப்போ அப்படி ஒரு நினைவுகளை மீட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதானே. ஏதோ முடிச்சுட்டான். ஆனால் சும்மா சொல்கிறதா நான் அன்னைக்கு வந்து சும்மா சிம்பிள் இல்லைன்னு இருந்துச்சுன்னா ஒரு நாளுமே என்ன ப்ரோக்ராம் என்ன யோசிக்கிறது என்னதான் இதை கொண்டு ஒரு நாளோட முடிகிற விஷயம். சில பேருக்கு தான் அது விளங்க வேணும்னு சொல்றது. சில பேர் யோசிப்போம் என்னடா வீடியோ எடுக்கிறாங்க போடுறாங்க இல்லை அதில் என்ன அதில் அந்த இடத்துல நின்று ஃபீல் பண்ணணும். இப்படி நீங்கள் ஒரு நாள் ட்ராவல் பண்ணிக்க உங்களோட களைப்பு என்ன மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் அதில் ட்ராவல் பண்ணிட்டு தங்குறதுக்கு இடமும் இல்லை, எங்கே குளிக்கிறது எங்கே வாஷ்ரூம் போகிறது அடுத்தது என்ன நடக்கும் யார் வந்து என்ன கேட்பார் இது யாரால் என்ன பிரச்சனை வரும் எந்த போலீஸ் பிரச்சனை வரும் அப்படின்னு சின்ன இதில் போகிற விஷயம் அந்த இதுக்கு கண்டினியூவாக போகணும். அது அதுதான் கண்டினியூ. அது எங்களுக்குமே வந்து சரியான ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. மாறி மாறி யாரும் இல்லை நான் ட்ரை பண்ணுறேன்ற விட வந்து எல்லாரும் நல்லா அவர் ஒன்று தான் இருந்தாலும் அது எங்களோட வாகனம் போயிட்டு வந்து எல்லாருமே சப்போர்ட். இப்போ நான் ஒரு ரெண்டா போல கணக்கு இது மெட்டாக்களோட கொம்பே பண்ணல மற்றதை புதுக்கை இப்போ அது ஈஸியாக போயிட்டு 60 டேஸில் போடுறதுதான் அது சும்மா இல்லை வாகனமும் அது ஒத்துழைச்சி கொடுத்துருக்கு. 14 கிலோமீட்டர் மலை கேட்றமெண்டா அது சில வேளை இன்ஜின் பல பிரேக் பிடிக்காது, பிரேக்கை அமர்த்தி கொண்டிருப்பான். உடனே 2 பேர் இறக்கிடுவாங்க கல்லோட சில்லுக்கு கல் வைக்க சரிஞ்சா அப்படியே விட்டாலும் அவ எல்லாரும் ஒன்றை கொண்டு சப்போர்ட் பண்ணின வழியை தான் ஃபுல்லாகவே முடிச்சு வைக்கிறேன். இல்லாட்டி ஏலாக்கட்டம் மலை நாடு ஓடினதெல்லாம் சரியான ஒரு வித்தியாசமாக இருந்தது. உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தது பார்த்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. என்னன்னா எல்லாரும் இருந்த இதில் இருக்கிற இடத்துல இருந்தோண்டு எல்லா இடத்தையும் பார்க்கறது உண்டு. அதுவும் சரி. இப்போ நீங்கள் இருந்த காலங்களில் இது போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது இந்த இடங்களுக்கெல்லாம். இப்போ இலங்கையில் ஃபுல்லாக அந்த காலங்களில் எல்லாம் போனால். ஆனால் இப்போ என்ன முந்தி சின்ன பிள்ளைகள் இருக்கு ஸ்கூலால் போகணும். இப்போ எந்த எங்களுடைய ஆக்கள் தங்களை பாடல ஒன்று இல்லை அப்படி இப்படி எல்லாம் போனது இருக்குது. நாங்கள் எல்லா இடம் போனது இல்லை. ஆனால் இப்போ பார்க்காத இடங்களை வீட்டில் இருந்தோட்டு பார்க்குறதுக்கு நான் கூடவே வந்து இந்த ஸ்கூல் ட்ரிப் எல்லாம் கேட்பினேன். இப்படி போகிறோம்னா அப்போ அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கார்ட்ட கேட்க வேணாம் வராது. நாங்கள் கஷ்டத்தானே அந்த இவ்வளோ காசு கொடுத்து தான் போகணும். அப்போ கேட்க வேணாம் வராது. இப்போ நான் வீட்டையும் சொல்கிறேன் இல்லை இப்படி சுற்றுலா போகிறோம் அப்படி கூட்டிக் கொண்டு கேட்குறேன். இப்போ நானே இந்த முறை ட்ரிப்பில் தான் இலங்கை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கிறேன். அது நல்ல எனக்குமே நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் ஒரு இது இப்போ இலங்கை பார்த்து முடிச்சுன்னா அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சு கொண்டு பாஸ்போர்ட் எடுத்ததுக்கு பெரிய பிறல்லையோ அவருக்கு ஐசி எடுத்தாச்சு. ஐசி எடுத்தா என்னன்னு உங்களுக்கு தெரியும்? எல்லாம் தெரியும். நான் வீடியோவில் சொல்லிட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ என்னது இங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது தானே, விடிய போனால் பின்னேரம் எடுத்து விசா ஆஃபீஸ் இருக்குது தானே, ஒரு நாள் 2 நாளில் வந்துடும். அப்போ போகிறதுக்கு ஒரு கிழமைக்கு முதல் நாங்கள் பாஸ்போர்ட் எடுத்தாலும் விசாவை எடுத்து விடலாம். நாங்கள் பெரிய நாட்டுக்கு போயில தானே, சின்ன ஒரு நாட்டுக்கு தானே போக போகிறோம். அப்போ பிரச்சனை இல்லை. எங்கள்கிட்ட சகோதர நாடான்னு சொல்லலாம். எனக்கு பேர் கெஸ் பண்ணி இருப்பினா பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்துட்டோம். ஆனால் இங்கேயும் கணக்கு விஷயங்கள் இருக்குது, இன்னும் காட்டுறதுக்கு இருக்குது. இப்போ சில வேளை ஒரு 5-6 நாளில் திருப்ப ஒரு ரவுண்ட் ஒன்று தூர இடத்துக்குன்னா இலங்கைக்குள்ளே தான். மற்றது
இப்போ நாங்கள் மெயினாக இது செய்த விஷயம் வந்து இப்போ அந்த காலங்களில் யுத்த காலங்களில் பெருசாக தெரியலாதானே. அப்போ அந்த நேரங்களில் போகாத இடங்கள் இப்படி இருக்கா. ஏன்னா வந்து கூடுதலாக இப்போ அடுத்த ஜென்ரேஷன் இருக்குது. நீங்கள் வேற விரும்புவீங்க ஏன்னா உங்களோட தாய் நாடு, உங்களோட இடம், அம்மா அப்பா வளர்ந்த இடம். இப்போ உங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு அவையில் யோசிப்பினோம், அவன் என்ன பிள்ளைகள் இன்றைக்கு அவையில் யோசிப்பினோம் தானே. இப்போ அவைகளுக்கும் இப்படி இந்த மாதிரியும் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு நேச்சுரல் இயற்கையான பிளேசஸ் இருக்குது ரெண்டு இப்படியான ஒரு இதை செய்யணும். இப்போ கணக்கு பேர் சொல்கிற விஷயம் பிள்ளை வர்றதுக்கு யோசிச்சு ஆனால் இப்படி இப்படி இருக்கண்டா வரலாம் என்ற மாதிரி யோசிக்கணும்னு சொன்னேன். அப்போ அந்த இதில் செய்திருக்கணும். கடைசி எப்போ வந்து நீங்கள்? நான் இப்போ கிட்ட வந்தேன், செப்டம்பர் அக்டோபரில் வந்தேன். அப்போ அதில் வைஃபோட வந்தேன், இங்கே தான் வந்தேன். நான் அந்த டைமில் உங்களை சந்திக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. அது கொஞ்சம் கொஞ்சம் வெயில் இருந்தது. இப்போ இந்த மறுபடியும் இப்போ தேவைக்காக வந்தது. இப்போ எதாச்சு அவங்கள தான் சந்திச்சு இல்லாட்டி ஏன்னா இப்போ அங்கே இருக்க வீடியோஸ் பார்த்து கொண்டிருப்போம். அப்போ இது இங்கே நாட்டுக்கு வந்தோன்னே சொந்தக்காரர் விட்ட அங்கே இங்கே அந்த அலுவல் இந்த அலுவல் திரியக்க வீடியோ பார்க்க என்னென்னு சொல்ல நேரம் கிடைக்காது. அது மற்றது இதுவும் போயக்க சந்திப்போம்னு சொல்கிறது. இப்போ என்ன காணா விட்டாருன்னா சில மறந்து போயிட்டு வந்து இல்லை அது அந்த பிஸி பண்ணப்பட்டிருக்கோம். இன்றைக்கு போகணும் யோசிச்சிருந்தது. அப்போ சரி அந்த அப்போ ஃபுல்லாக சில நேரத்தில் இன்றைக்கு என்னடா செய்வோம் அப்படியா நேரத்தில் அப்படியே இவியோட போனால் அங்கே போகலாம் கட்டாயம் போகலாம். நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஒரு கோலண்டு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. இவங்களோட எங்கே தெரியலாம் நீங்கள் அடித்தா நாங்கள் வருவோம். இங்கே நின்னா கட்டாயம் வருவோம். அதுதான் டைம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அண்ணா நிப்பாடு தெரியும். இப்போ என்ன சம்பவம் பண்ணா வந்து பச்சுலர்ஸ் குக்கிங் மாதிரி இன்றைக்கு ஒரு இது நடக்குது. காஃபி போட போகிறேன்டவர் நான் சொன்னேன் நீங்கள் போட இல்லாது நாங்கள் போட்டு தரோம் குடிங்கோ இல்லாட்டி சேர்ந்து போடுவோம் பண்ணிட்டு இங்கே வந்து காஃபி போட்டு கொண்டுருக்கிறோம். நாங்கள் இங்கே என்ன பிளேன் டீ தான் குடிக்கிறோம். நாங்கள் அடிக்கடி காஃபி குடித்தா வயிறு இருக்கப்பட்டுவாங்க. ஆனால் அங்கே குளிருக்கு காஃபி அடிக்கணும். டீம் இருக்கு. ஆனால் கோப்பி ஒன்று அந்த கக்க கோப்பி அடித்தா தான் அந்த இதுக்கு நல்லா இருக்குமென்னு சொல்லிவிட வேண்டாம். அது நாங்கள் இங்கே இனிப்பு கக்கு மட்டும் சீனி அள்ளி போடுறது. கூடுதலாக நாங்கள் இங்கே வரைக்கும் சொல்கிற விஷயம் இங்கே எக்கச்சக்க சீனி வாங்கிக்கிறான்ட்டு. உங்களுக்கு இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது இப்போ வெளியில் டீ குடிக்க? அது பெரிய பிரச்சனை. அதான் இங்கே இருக்கிற கணக்கு பேருக்கு சலரோகம் கணக்கு கூட சொன்னால் அதே கணக்கு மாதிரி அதாவது சீனி இங்கேயும் வந்து பாருங்க பிளாக் சுகர் பண்ணி வச்சுக்கிறதா முதல்ல இப்போ நாங்கள் சொல்கிறதான் வைஃப் வேனை விட்டுட்டு வந்தால் சொந்தரமண்டு. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தில் கஷ்டம்தான். வந்தால் அவர் டீயோட போடு குடிப்பான்றது. ஆனால் இங்கே தனியாக வந்தால் இருந்தால் நல்லா இருக்கு வேண்டாம் சொன்னா போட்டு தர யோசிக்கிறாரு. சில நேரத்தில் எல்லா நேரம் சுதந்திரமாக தெரியலாம். சில நேரத்தில் கவலையாக இருக்கு. தனியாக நீ கேட்க இப்போ நாங்கள் நீ கேட்க கலகலப்பாக காய்ச்சி ஓட்டுருப்போம். தனியாக வந்திருக்கிறவன்டேக்க இரவல் எல்லாம் ஒரு சைலண்டாக இருக்க அவள் இருந்தால் நல்லா இருக்க ஒரு ஃபீல் ஆகும். என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரைட், அது உண்மைதான். நாங்கள் பம்பல் அடிக்கிறதா இருந்துட்டு ஒரு குறைச்சிடா அப்படி கூட வேணாம். இது என்ன உங்களோட கோப்பி கறக்கு கப்ப இதை கருப்பா வரையில எங்க இது ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் எல்லாம் குக்கர் பால் தேவையில்லையாண்டா விடுங்க. பால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பால் விடுவோம். எல்லாரும் பால் விட்டால் விடுங்க விடுங்க பால் இதுக்குள்ள விடுங்க. பால் முடிச்சிடுவோம் வேண்டல விடுங்க. இங்கே கோப்பியை போடுங்க. இது எப்படி இருக்கு பிளேண்டியா போட்டுட்டு? இதுக்கு பேர் காஃபி. காஃபி இல்லை கக்கிது. ஆனால் இப்படி தான் குடிக்கணும். உங்களுக்கு ஓகேயா இருக்கு, உங்களுக்கு நோமலாக இருக்கு. ஆனால் எங்களுக்கு என்னென்னா நாங்கள் இங்கே சீனியில் வாழ்வோம்.
நீங்கள் போடுங்க. இல்லை காணும் இல்லை போடுங்க போடுங்க. இல்லை இல்லை காணுங்க. சீனி வந்து ஸ்லோ பாய்சன். எங்களோட இதை ஸ்லோவாக கொல்லும். பாய்சன் குடித்தா உடனே செத்துருவோம். சீனி சாப்பிட்டு கொண்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாவட்டு சொல்லிவிடும். நல்லா இருக்குது நாங்கள் போட்ட காஃபி. கணக்கு விஷயங்கள் காய்ச்சினாங்க. உண்மையிலே எனக்கு இப்போ நாங்கள் என்ன மாதிரி யோசிக்கிறோமோ எங்களோட வீடியோஸ் பார்க்குறாங்க அதே மாதிரி இப்போ நான் இந்த விஷயம் செய்யணும் இது இருக்குண்டு அவையிலும் அதே விஷயங்களை நோட் பண்ணி வச்சு கணக்கு எனக்கு நாளைக்கு அப்புறம் ஒரு ரிலீஃப் ஒரு என்னென்னு சொல்கிறது என்னென்னு சொல்கிறது சொல்லுங்க நீங்கள் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டல் மாதிரி இருந்தது. கணக்கு விஷயங்கள் காய்ச்சினாங்க. பார்ப்போம் அதெல்லாம் சம்மந்தப்பட்ட சரி கூடி வந்தால் பார்ப்போம். நல்ல ஒரு ஏரியாக்கில் எவ்வளோ ஒரு அமைதியான இடம். இதில் நானே இதை காட்டணும்னு பண்ணித்தேன்டா. இதில் நின்று ஒன்று தான் விடுங்களா வேறு சத்தியமாக நின்று ஒன்று தான் விடுங்க. நல்ல தென்னை மரம் நல்ல இடம் நல்ல அமைதியாக இருக்குது. ஆனால் இதுக்கு பக்கத்தில் போனோம்னா மெயின் ரோடு. பார்க்குறாங்களுக்கு ஏதாவது சொல்ல போகிறீங்களா? ஆனால் வீடியோ டிப்பாட்டினா கதையிட்டா கதை அப்படி ஒரு கதை பாருங்கள். இவர் வந்து இவ்வளோ சைலண்டாக இருக்கிறார். அதோட இவர்கிட்ட வைஃப் பார்த்தா தான் அப்போ நீங்கள் இப்படி நிற்கிறீங்க. சரி சந்தோஷம் அண்ணா. உண்மையிலே எனக்கு வந்து கணக்கு தெளிவு விட்டால் மற்றது அண்ணா வந்து இப்போ நாங்கள் நினைச்ச மாதிரி நான் முதல் சொன்ன மாதிரி நான் என்ன நினைக்கிறோமோ நாங்கள் எப்படி எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதே அவையிலும் நினச்சி சொன்னோமோ அப்போ நான் என்ன இதெல்லாம் யோசிச்சு ஒன்றான் இருக்கிறோம். ஆனால் என்ன செய்கிறது எல்லாம் இருக்கட்டு சந்தோஷம். நன்றி. நல்ல இதாக இருக்குது. சந்திப்போம் என்ன.